டிவோஷன் கேட்டது கிடைக்காமல் இருக்கும்போது 2 கொரிந்தியர் 12:8. நம்ம ஒரு சில காரியங்களுக்காக பல தடவை ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனா கர்த்தரோ நம்ம விருப்பப்படுவதை தராம வேறு ஒன்றை தருவாரு. இது நமக்கு மட்டுமல்ல, நிறைய தேவ மனிதர்களின் வாழ்க்கையிலும் வேதத்திலும் நம்ம இதை பார்க்கிறோம். இதிலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு 2 பாயிண்ட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க கூடாது. அன்னாளுக்கு குழந்தை இல்லாம இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய கணவனோடு சீலோவில் உள்ள ஆலயத்துக்கு வந்து தனக்கு கர்த்தர் இறங்கும்படி ஜெபிக்கிறாங்க. ஆனா அவளுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படாமல் தள்ளி கொண்டே போகுது. அதே சமயத்துல அவங்களுடைய சக்களத்தி பெனினாளுக்கு குமாரரும் குமாரத்திகளும் பிறந்து கொண்டே இருக்காங்க. பெனினாளோடு அன்னாளை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப அன்னாள் மிகவும் பக்தியுள்ள நல்ல ஒழுக்கம் நிறைந்த பெண்மணியா நம்ம வசனங்கள்ல பார்க்க முடியுது. பெனினாள் மோசமான எண்ணங்களோடு இருந்த மாதிரி நம்ம அந்த வசனத்துல புரிந்து கொள்றோம். ஆனா கர்த்தர் வந்து பெனினால ஆசீர்வதித்து கொண்டே இருக்காரு. நான் தேவனை ஏற்றுக்கொண்டு பக்தியாக வாழ்றேன், ஆலயத்துக்கு போறேன், தசமமாக தரேன், ஆனா எனக்கு எந்த நன்மையுமே கிடைக்கலன்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரர்கள் ரொம்ப அக்கிரமக்காரரா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்குது அப்படின்னு பல பேர் அடுத்தவங்களோட அவங்க லைஃபை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகளை வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம உணரணும். அன்னாளுக்கு பிறந்த ஒரு சாமுவேலுக்கு ஈடாக பெனினாளுடைய எந்த குழந்தையுமே வர முடியாது, அப்படிதானே? 2வது, நான் கேட்பதை விட தேவன் கொடுப்பது மேலானது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அன்னாளுடைய வேண்டுதல் ஒரு நாள் நிறைவேறிச்சு. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தாரு. ஆனா பவுலின் வேண்டுதல் நிறைவேறல. பவுல் கேட்டது சுகம், தேவன் அவருக்கு கொடுத்தது வந்து கிருபை. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தேவன் 2 விதமான கிருபைகளை ஒரு மனிதனுக்கு தராரு. ஒண்ணு, நம்ம வேண்டி கொண்டதை கர்த்தர் நமக்கு ஒரு நாள் கொடுப்பது ஒரு கிருபை. 2வது, நம்ம வேண்டி கொண்டதை தராம கர்த்தர் அவர் மன விரும்பியதை தருவது. 2வது முதலாவதை விட ரொம்ப மேலானது. ஏன்னா நான் விரும்புவதை காட்டிலும் எனக்கு ஒரு தேவை, எது தேவை அப்படிங்கிறத நம்ம கர்த்தர் அறிந்து அதை தருவது இன்னுமே சிறப்பானது. ஒரு வியாதியோ வலியோ என்னை விட்டு போகலாம், ஆனா பெருமையை என்னை விட்டு அகற்றுவது கஷ்டம். பெருமையை அகற்றும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க கூட மாட்டோம். நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டி நித்திய ஜீவனை இழந்து போய்விடும் வாய்ப்புண்டு அப்படின்னு கூட கர்த்தர் நம்மளை பத்தி நினைச்சு, இந்த வியாதி இருந்தா நம்ம பெருமை நம்மளை தலை தூக்காமல் இருக்கும் அப்படின்னு கூட கர்த்தர் நினைத்து இதை பவுலுக்கு அனுமதித்திருக்கலாம். இதை தான் பவுலின் வாழ்க்கையில செய்தாரு. அதனால அவர் சித்தம் எதுவோ அதுவே எனக்கு சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்ல பழகிக்கணும். உமது சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, ஆமேன்.